ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எல்ஜஸ் பேடி சொல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம விஸ்னேஷ் ப்ரோ கூட விளாட போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ வேணதை பார்த்துட்ருக்கீங்க? காக்கா கசமுசா வேலை பார்த்துருப்பது பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன ப்ரோ பண்ணிடுச்சா? அதை குளிக்க போகிறீங்களா? குளிச்சுட்டு வாங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போடலாம். வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா, வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும். அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்கக்கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். மே ஐ கம் இன்? அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். அப்படியே எங்கே ஸ்பான் ஆகணும்? அப்படியே மேலே இருந்துச்சு பார்த்தா வில்லேஜு. இதனால தான் போச்சு வெறித்தனம். பட் ஆனால் அப்படியே இதோட முடியல. இதோ அப்படியே திரும்பி பார்த்தோன்னா எண்டு போட்டலே வெறித்தனமாக இருக்குங்க இந்த சீடு. நீங்களும் வேணால் இந்த சீடை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சீடை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் நமக்கு என்ன லூட் இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஓகே, செஸ்ட் பிளேட்டு கோல்டன், ஆக்ஸ் கோல்டன், ஸ்வாட் கோல்டன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு அவரே வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு கூட விளாட வந்திருக்காரு. கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி நான் அவரை கூப்பிட்ருக்கேங்க. இதுக்காகவே நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம யார் கூட கொலை பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். அப்படியே வில்லேஜ்லேருந்து இங்கே மேலே ஏறினா எட்டி பார்த்தா அவுட் போஸ்ட்டு, வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. அடேங்கப்பா, இந்த சீடு வெறித்தனமாக இருக்கே. ஏங்க இருங்க, நான் உங்களுக்கு இந்த சீடை காமிக்கிறேன். வெறித்தனமாக இருக்கும். நான் அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே முங்கி போயிட்டேன். ஏன்னா அங்கேருந்து பட்டிருந்தேன்னு வைங்களேன், அங்கேயே நான் கொண்டு போட்டிருப்பாங்க. இருங்க சீடு காமிக்கிறேன். இதோ இந்த சீடு தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர் சீடு, கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்க. வெறித்தனமாக இருக்கும். பாக்கெட் எடிஷன் சொல்லிட்டேன். அப்புறமா பெட்டராக ஜாவாக்கு போட்டு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அங்கே எத்தனை அலை இருக்குதுன்னு பார்க்க போனேங்க. போய் எண்ணி பார்க்க போனேன். மொத்தம் அங்கே 3 இருந்துச்சு. என்னடா பண்ணுற அப்படின்ட்டு நாங்கள் திரும்பி பார்த்தா ஒருத்தன் குளிச்சுட்டு இருந்தான். சரி என்ன உண்மையிலே குளிக்கலான்னு போய் எட்டி பார்த்தேங்க. அதுக்கு குளிக்கலான்னு எட்டி பார்ப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு அம்பச்சு நோங்குறாங்க. கொண்டு போட்டுறாமல இருக்கு விட்டான்ட்டு அப்படியே அந்த மலைக்கு பின்னாடியே போனேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டான். நானும் என்ன பண்ணுறது எனக்கே தெரில. அப்புறமா இந்த மலையை எப்படியாச்சும் சுற்றணுன்னு ஸ்பீடப் பண்ணி பாருங்கள், நான் அடிப்பேன், மிஸ் ஆயிடுவான். திரும்ப அடிப்பேன், மிஸ் ஆயிடுவேன். திரும்ப அடிப்பேன், ஏதோ 2 அடி அடிக்க, திரும்ப அடிப்பேன், மிஸ் ஆகிட்டு அப்புறம் கடைசி அடி அப்படியே அடித்து கொண்டுட்டேன். இல்லாட்டி நம்மளை கொண்டு போட்டிருப்பான் பிஸ்கோத்து பையன். சரின்ட்டு அப்படியே வில்லேஜில் லூட் அடிக்கலான்னு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜர் இருந்தான். சரி இந்த வீட்டில் நம்ம ஏற்கனவே லூட் அடித்தாச்சு, இங்கே எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அங்கே போனேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நடந்த கொடுமையை பாருங்கள். ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் எப்போது ஸ்லோவாக தான் வேலை பார்ப்பேன், அதை நீங்கள் கண்டுக்கூடாது. நான் ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு செஸ்ட்டு தாங்க இந்த வில்லேஜில் இருக்குது. நானும் எல்லா வீட்லேயும் போய் பார்த்துட்டேன். இந்த ஒரே ஒரு வீட்டில் தாங்க செஸ்ட் இருந்தது. அதுவும் என்ன இருந்ததுன்னா இந்த மேப்பு. சரி ட்ரெஷர் மேப்பாக இருக்கும்னு போய் பார்த்தா நம்ம இருக்க லொக்கேஷன் தான் எங்கள் அமைக்குது. சரி நம்ம ஒன்றும் முழுசாக தெரியலையேன்ட்டு இன்னும் வீடை தேடினேங்க. முதல்ல சொன்ன முன்னாடியே இந்த ஒரே ஒரு வீட்டில் தாங்க இருந்தது. அப்புறம் போய் பார்த்தா இங்கே வில்லேஜர் அடிச்சுட்டு இருந்தான். என்னடா சரி நீங்கள் சண்டை போட்டுக்கோங்கடா, நைட் ஆகுது, சரி பெட்டை தேடுவோன்னு தேடினேங்க. இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா இந்த ஸ்மித்தோட வீடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி நம்ம ஏற்கனவே எடுத்த வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அங்கே இல்லை. அவர் விஸ்னேஷ் ப்ரோ வேறு தூங்கிட்டார். எனக்கு தூங்குன்னு சொல்லி இது கத்திகிட்டே இருந்தார். சரி தூங்க போகன்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போனேன். ஆஹா, இந்த வீடு பெருசாக இருக்கே, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு போனேங்க. புக்குன்னு ஆயிடுச்சு. சரிடா விடுங்கடா அப்படின்ட்டு நம்ம வந்த இடத்த வழியே போனேங்க. அங்கே போய் பார்த்தா அந்த குழம்பையே ஏன் கேட்குறீங்க, நீங்களே பாருங்களேன். இந்த வீட்டை திறக்கிறேன், பெட்டில். சரி பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் போய் பார்ப்போம், ஒரு பிளாக்கு மேலே இருக்குன்ட்டு பிளாக்கு போடுறேன். சாம்பி வில்லேஜில் அடித்து கொண்டுட்டான். சரி கொண்டுட்டானே, டக்குன்னு போய் ஏதோ இடத்துல போய் தூங்குன்ட்டு இந்த வீட்டுக்கு போனுங்க. ஆஹா பெட் இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். நம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லாமல் நடக்கிறது? அரே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டாமல் என்னை தூங்கடாமல் பண்ணுறதுன்னு போய் அடிக்க போனேன். இவன் சரி அடிச்சிடுவோம், கையில் அடிச்சவே கொண்டுன்னு பார்த்தா கையில் ஆக்ஸ் இருக்குதுன்னு கூட தெரியாமல் கையில் அடிச்சிட்ருக்கேன்.
சரி செத்து போயிட்டேன் திரும்ப போவோன்ட்டு போனேங்க. அவன் தள்ளி போயிட்டான்ட்டு போய் தூங்க போனேன். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். யாரான்னு பார்த்தா பக்கத்தில் க்ரீப்பரு. அரே யாருன்னு ஒன்று சொல்லிவிட்டு அவனை போய் அடிக்கலான்னு போனேன். அவனே அடித்து செத்துட்டான். சரி போன்னு பார்த்தா மேலே ஏற முடியல. இவனை வேறு வந்து விழுந்துட்டான். சரி இவனை கையில் அடித்து கொண்டுருவோம், ஏற்கனவே டேமேஜ் இருக்குன்னு பார்த்தா இவன் புது ஸ்கெலிட்டனு. ஏற்கனவே அந்த ஸ்கெலிட்டனை நம்ம விஸ்னேஷ் ப்ரோ அடித்து கொண்டுட்டாரு. சரி இவர் கொண்டுட்டாரே, நம்ம போய் திருப்பமாக தூங்க போவோன்ட்டு போனேங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு தூங்கிட்டு அடுத்து என்ன கொடுமை, அவருனால தூங்க முடியல. சரி ப்ரோ தூங்க போகணுங்கிறேன். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு சரி கட் பண்ணி காமிச்சிட்டேன். பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஒரு வில்லேஜரு குரலி விற்று காமிச்சிட்ருக்கான். என்னடா பண்ணுறான், அங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்னு தெரியுமாடா அப்படின்னு பார்த்துட்டு அவனை பார்த்தோன்னே தாங்க ஒன்று ஞாபகம் வந்தது. அதை நீங்களே பாருங்களேன். ஏன்னா நம்ம இப்போ வில்லேஜர் அடிக்கும் போது நம்ம பார்த்தோம். ஏன்னா அயன்காலம் அவ்வளோக்கா சேவ் பண்ண முடியல, அத்தனை பேர் அடிக்கணும்ல. அதாட்டி பார்த்தீங்கன்னா வில்லேஜர் சேஃபாக இருக்க மாட்டாங்கன்னு நான் வில்லேஜரை பிடிச்சி வச்சிட்டேன். ஒருத்தன் இங்கே இருக்கான், இன்னொருத்தனை நான் ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சி வச்சிட்டேன். இருங்க காமிக்கிறேன். இப்படியே போய் நம்ம அந்த பழைய இடத்துல வீடெலாம் இருந்ததில்ல, இந்த இடத்துல இங்கே ஒரு வீடு தெரியுதா, வீடுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா அவர் கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுக்கணும். நான் ஒரு நல்ல மனசுக்காரங்க, இதுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏன்னா அவருக்கு வேலை வந்துருச்சாம்மா விஸ்னேஷ் ப்ரோக்கு. சரி பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு வாங்க ப்ரோ அவுட்ரோ மட்டும் கொடுத்துக்கலான்ட்டேன். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எல்லோரும் த எண்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வந்துடும். நீங்கள் நிறையா இந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுனாலே போதுங்க, நான் 25 உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட 25 வீடியோ போட்டுறேன். சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.